Hello friends, welcome to Sivagami Garden. Friends, நம்ம மேலே வந்து செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு பூவெல்லாம் பறிச்சுன்னு வீடியோ பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இது சாயங்காலம் விட்டோம்னா மொத்த பூச்செடியெல்லாம் காஞ்சு போயிடும். அதனால் நம்ம மேலே வந்திருக்கிறோம். இந்த கத்திரிக்காய் செடி வந்து 2 வருஷத்து செடி. நான் இது வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். மற்ற சுற்றி களையெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்குறேன். இந்த 2 களையில் வந்து கத்திரிக்காய் வச்சுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் இதை விட்டுட்டேன். இது பாருங்கள், இந்த கத்திரிக்காய் பெருசான பிறகு நம்ம இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மண்ணில் வந்து நிறைய பூச்சி இருக்குது. ஒரு வாரமாக தண்ணி மழை பெஞ்சினே இருக்கும். அதில் வந்து அந்த மண்ணில் வந்து பூச்சி வந்திருக்குது. அதனால் நான் இப்போ அதை வெளியே தூக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்ச நேரம் அது வெயிலில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம அங்கே வச்சுருந்த அந்த மாங்காய் மரம் வந்து நம்ம இங்கே மேலே வச்சிடலான்னு எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மேலே இருக்கும்போது நல்லா வளர்ந்துச்சு. இது பாருங்கள், எத்தனை காலம் நல்லா வளர்ந்துருக்குது. அந்த இடத்துல வச்சு அப்படியே நின்றுச்சு, அது வளராமையே. அதனால் சரி, நம்ம இது மேலேயே தூக்கி வச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் இது தூக்கி வச்சுருக்கிறேன். அங்கே நம்ம கொய்யாக்காய் மரம் பார்க்கலாம். நம்ம எல்லா செடிக்கு தண்ணி ஊற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இந்த கொய்யாக்காய் அப்படியே தான் இருக்குது, வாடின மாதிரி இருக்குது. ஏன்னா வெயில் கொஞ்சம் நிறைய காயுது, கொஞ்சம் மூடுது, கொஞ்சம் வெயில் காயுது. அவரைக்காய் செடி வந்து கொஞ்சம் பழைய நிலைமைக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், பச்சை ஆயிடுச்சு. முன்னாடி மஞ்சள் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த மண் கலவையெல்லாம் மாற்றி வச்சுருக்குறோம். இது பாருங்கள், பூ வர மாதிரி தெரியுது. இது பாரு, அவரைக்காய் செடியில் பூ வர மாதிரி தெரியுது. பார்க்கலாம் எவ்வளோ அவரைக்காய் வைக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குது. எல்லா கலையிலையுமே ஒரு கலையிலையும் இந்த இது வருது, பூ வர மாதிரி.